அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே. பானுரேகா, இடைநிலை ஆசிரியர், கேவிகுப்பம் யூனியன், வேலூர் மாவட்டம். இன்று நாம் 2020-21 கல்வியாண்டிற்கான நிஷ்தா ஆன்லைன் பயிற்சியில் அனைத்து ஆசிரியர்களையும் பங்கு பெற வேண்டும் என NCERT தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த NCERT ஆன்லைன் பயிற்சியில் அனைத்து ஆசிரியர்களும் பங்கு கொள்ள வேண்டும். இந்த NCERT ஆசிரியர் பயிற்சியில் கால அட்டவணைகள் பின்பற்றி தான் ஆசிரியர்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் 3 கோர்ஸ்களை ஆசிரியர்கள் முடித்தாக வேண்டும். 3 கோர்ஸ்களை முடித்தவனே எவால்வேஷன் நடைபெறும். அதே போல் 6 செக்ஷன்களாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் 3 கோர்ஸ்களை ஆசிரியர்கள் பின்பற்றி இறுதியாகவும் ஒரு ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெறும். இந்த தேர்விற்கு சான்றிதழ்களும் ஆசிரியர்களுக்கு NCERT வழங்குவார்கள். இந்த நிஷ்தா ஆன்லைன் பயிற்சியில் ஆங்கிலத்திலையும் நாம் செய்து கொள்ளலாம் அல்லது தமிழ்லையும் செய்து கொள்ளலாம். நாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்ன லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் நமக்கு மதிப்பீடு தேர்வும் நடைபெறும். ஆகையால் இரண்டிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலுமே இந்த வீடியோவில் நான் டைம் டேபிள் கொடுத்திருக்கிறேன். மேலே இருப்பது அனைத்துமே தமிழில் வரக்கூடிய டைம் டேபிள், கீழே இருப்பது அனைத்துமே இங்கிலீஷில் வரக்கூடிய டைம் டேபிள். ஆகையால் அனைவருமே இந்த டைம் டேபிளை பின்பற்றி கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் தான் இன்னும் 3 மாதங்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் நிஷ்தா பயிற்சி ஆன்லைனில் நடைபெறும். இந்த நிஷ்தா பயிற்சியின் டைம் டேபிளை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து குறித்து வச்சுக்கிட்டா நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கோர்ஸையும் முடித்த பிறகு ஆர்டர் வைஸ் தான் நம்ம ட்ரைனிங் பண்ண போகிறோம். அனைத்து கோர்ஸுகளையும் நாம் கம்ப்ளீட் செய்தாக வேண்டும். ஆகவே இதனுடைய டைம் டேபிள் இம்பார்ட்டன்ட். இந்த டைம் டேபிள் மாற்றத்திற்கு எதுவுமே உட்படாது. ஆகவே உங்களுடைய நண்பர்கள் பயன்படட்டும். அதே போல் ஆசிரியர்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் இந்த சேனலில் இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். EMIS தகவல்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் இந்த சேனலில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் பயன்பட வேகமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு ஆசிரியர்களுக்கு உண்டான அனைத்து வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மூலம் தர. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்கள், உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். EMISயில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டு இருந்தாலோ அல்லது இந்த நிஷ்தா பயிற்சியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நான் அதுக்கு பதில் உடனே உங்களுக்கு அனுப்பிடுவேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனில் லைக் பண்ணுங்கள். நிஷ்தா பயிற்சியில் தேதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக டைம் டேபிளில் மாற்றங்கள் ஏற்படாது. இன்று கொடுத்திருக்கிற அந்த 18 பயிற்சிகளையும் வரிசையாக தான் வந்து கொண்டே இருக்கும். தேதியில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் கண்டிப்பாக டைம் டேபிளில் மாற்றங்கள் இருக்காது. ஆகையால் இந்த டைம் டேபிளை நீங்கள் பொறுப்பாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 3 மந்த் முடிகிற வரைக்கும் இந்த டைம் டேபிள் உங்களுக்கு பயன்படும். நிஷ்தா பயிற்சிக்கு தேவையான தகவல்களை நம்ம BRTC CRTC இவங்கெல்லாம் நமக்கு டெலகிராம் குரூப்ஸில் தான் இனிமேல் அழைக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் டெலகிராம் குரூப்ஸில் நிஷ்தா உண்டான டெலகிராம் குரூப்ஸில் நீங்கள் இணையாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் BRTC கன்சல்ட் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் உடனே இணைஞ்சிருங்க. அதன் மூலிமா தான் நமக்கு இந்த பயிற்சிக்கு உண்டான அனைத்து தகவல்களையும் இனிமேல் நமக்கு தருவாங்க.
நிஷ்தா பயிற்சிக்கு தேவையான தகவல்களோ ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்களும் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில், அதாவது இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு பதில் உடனுக்குடன் தரேன். நன்றி, வணக்கம்.